வாங்க ஆந்திராவோட ஃபேமஸான பல்லிலி சட்னி செய்யலாம். இது பல்லிலி சட்னினா ஒன்றும் இல்லைங்க, வேர்க்கடலை சட்னி. ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸான சட்னி. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த சட்னி தான் இட்லிக்கு பொங்கலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம எப்படி இங்கே தேங்காய் சட்னி கடல சட்னி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஆந்திராவில் அது கொடுப்பாங்க. எங்கள் அம்மா 2 கிலோ 3 கிலோ வேர்க்கடலை வறுத்துட்டு இது தாங்க எங்கள் வீட்டில் நிறைய செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. அது தெலுங்கில் செனிக்காய் பப்பு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் செம்ம ஃபேமஸுங்க. இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி பொங்கல் செஞ்சேன், சரி அதுக்கு தான் இந்த சட்னி செய்யலாம். நானும் ஒரு வாரமாக நினச்சிட்ருக்கேங்க இந்த சட்னி வீடியோ போடணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு அது கிடச்சிது, டைம் கிடச்சிது, அதனால் போட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வேர்க்கடலை வறுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய், வெங்காயம் 2, நம்ம சட்னி நம்ம வீட்டு ஆளுங்களை பொறுத்து வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயம் தாங்க இதோட டேஸ்ட்டே அடித்து தூக்கும். அதனால் வெங்காயம் போட்டுக்கோங்க, பூண்டு போடக்கூடாது, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க, ஒரு 4 பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க, முடிஞ்சால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஒரு 4 பொட்டுக்கடலை போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு, அம்மியில் அரைச்சா எங்கள் அம்மாலாம் அம்மியில் அரைப்பாங்க, அடி தூளாக இருக்குங்க. இப்போ மிக்சி தான், ஆனால் ஒரு நாள் நான் அம்மியில் செஞ்சு காட்டுறேங்க. அம்மியில் அரைச்சிட்டு நல்லா தாளிப்பு வச்சுட்டு பொங்கலுக்கு சுட சுட பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டேஸ்ட் நல்லா இல்லைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லா இருந்தாலும் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொங்கல் செஞ்சேன், அதனால தாங்க இந்த சட்னி செய்யணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டேன். ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.